எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 10 டேஸாக நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜேர்னியில் இருந்தோம். பணம் பற்றிய பயணம் இது கிடையாது. இது நம்மளை நாமே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய பயணம் என்னன்றதை பார்த்தோம். இம்பல்ஸ் ஸ்பெண்டிங்க்கு என்ன காரணம், ஆஃபர் கிடையாது, எமோஷன் தான் அப்படிங்கிறத நல்லா கற்றுக்கிட்டோம். மோட்டிவேஷன் இல்லாமல் எப்படி செயல்பட முடியும்? ஏன்னா ஒவ்வொரு வெற்றியும் வந்து மோட்டிவேஷனால் வராது, கன்சிஸ்டன்சியால் தான் வரும். அதுக்கப்புறமா பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது, பயத்தை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அது வந்து நம்மளோட பணம் எங்கே செலவாகுதுன்றதை தெளிவாக காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்தால் கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு நினச்சோம். கான்ஃபிடென்ஸ் வந்தால் என்ன ஆகும்னா ஆக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹேபிட் பில்டிங்க்கு வந்து ரொம்ப பெரிய எனிமி வந்து வெளியில் கிடையாது, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கன்சிஸ்டன்சினால் ரிவார்டு வந்து சக்ஸஸ் இல்லை, அது ஒரு புதிய ஐடென்டிட்டி அப்படிங்கிறத வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். டிசிப்ளின்ங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ரீடம்க்கான பாத் அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு டேவும் ஒரு முக்கியமான செயலை வந்து முடிக்கணும், அதுதான் ஒன் ரூல் டுடே அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த 10 டேஸோடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட பணத்தை கட்டுப்படுத்துங்க, உங்களோட ஹேபிட்ஸை கட்டுப்படுத்துங்க, உங்களோட லைஃப் தானாகவே மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 1 வீக் இந்த 10 டேஸோடைய அந்த முக்கியமான டாப்பிக்கினுடைய எசன்ஸ். ஸோ நான் உங்கள் ரீஸ்டார்ட் வித் பாலா, மணி மைண்ட் செட் கோச். அகெயின் ஒரு புது டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.